ஹாய் கைஸ், எப்பவுமே டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி பேசணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் எடுத்த புக்கு தான் காலை எழுந்தவுடன் தவளை. பிரைன் ட்ரேசி அப்படிங்கிறவர் எழுதுனது இந்த புக்கு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க இவரும். எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாக இருக்கிறதில்ல. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாக இருக்கிறாங்க. அவர் ஒரு இன்ஃபீரியாரிட்டி, எப்போவுமே அவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயந்து வாழ்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு பையனுங்க அவர். அந்த மாதிரி இருந்துட்டு அவர் கப்பலில் வேலை செய்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 5 கண்டங்களில் சுமார் 80 நாடுகளுக்கு அவர் பயணம் போகிறாரு. அந்த மாதிரி போய் ஃபஸ்ட்டு வீடு வீடாக போய் ஒரு சேல்ஸ் பர்சனாக அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார்? இந்த பிரைன் ட்ரேசி. அப்புறம் வீடு வீடாக போயிட்டு ஒரு கமிஷனை கிடைக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி விற்கிறாரு, கமிஷன் கிடைக்குது. அதை வச்சு அவர் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்குள்ளேயே அவர் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டாராமா, சரி நம்ம இந்த மாதிரி வீடு வீடாக போய் இப்படி விற்கிறோம், நம்ம லைஃப் இவ்வளோ ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், இப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தா பெரிய சேல்ஸ்மேனாக இருக்காங்க, நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் சொல்லிட்டு இவருக்கு ஒரேக்குள்ளே அவர் கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ போய் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள போய் கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதை கேட்டு இவர் நடந்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய சேல்ஸ் எல்லாமே அதிகமாக ரீச் பண்ணுறாரு. ரீச் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறோம், ஒரு அட்வைஸ் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அவங்க அதை செஞ்சுருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து அவங்கக்கிட்ட போய் அந்த அட்வைஸ் கேட்கணும். இப்போ படிப்பை பற்றி யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும்? நல்லா படித்தவங்ககிட்ட கேட்கணும். பணத்தை பற்றி யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும்? நல்லா சம்பாரிச்சிட்டுருக்கிறவங்ககிட்ட பற்றி பேசணும். ஒருத்தன் காலையில் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, இவ்வளோ தான் அவன் லைஃபே ரன் பண்ணிகிட்ருக்கிறான்னா, அவன்கிட்ட போய் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கேட்கக்கூடாது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க லிஸ்ட்லேயே இல்லை, அவங்க அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கிறாங்க. நீங்கள் டைமோட வேல்யூ தெரியாதவங்கக்கிட்ட போய் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டால் அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள பற்றி தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நம்ம கேட்டுக்கணும், நம்மளுக்கு அது ஓகேவா, நம்ம அந்த சூழ்நிலையில் வாழ்கிறது நம்ம தான். அப்போ அந்த சூழ்நிலைக்கு நாம் எடுக்கிற முடிவு அது சரியா அப்படின்னு நம்மக்கிட்ட நம்ம கேட்டுக்கணும். அதுக்கப்புறமா அட்வைஸ் யார்கிட்ட கேட்கணுன்னா, நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கக்கிட்ட, நம்ம சூழ்நிலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட, நம்ம கூடயே இருக்கிறவங்கக்கிட்ட. உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்ட, இல்லை அம்மா அப்பாட்ட, அண்ணன் தம்பிகிட்ட, இந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம அட்வைஸ் கேட்கணும். இதை விட்டு போட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்கலாம், 4 வீடு தள்ளி இருக்கிறவங்ககிட்ட கேட்கலாம், அவங்க கார் வாங்கிட்டாங்க அவங்கக்கிட்ட கேட்கலாம், இவங்ககிட்ட கேட்கலான்னா அவங்க நம்ம எடுக்கிற டெசிஷனையும் சேர்த்து குழப்பி விட்ருவாங்க. நம்ம ஏதோ ஓரளவுக்காவது பிடிச்சி மேலே வரலான்னு நினைப்போம், அவன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த அட்வைஸ் சொல்கிறானான்னு நம்மளுக்கு தெரியாது. இவன் நல்லா இதெல்லாம் பண்ணுறதா அப்படின்னு நினச்சி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அட்வைஸ் சொன்னாங்கன்னா, அதை கேட்டு நடந்தீங்கன்னா 10,000 லாஸ் ஆகிற இடத்துல 1,00,000 லாஸ் ஆகி நம்ம உட்காந்துருக்க வேண்டியதாக வரும். ஸோ நம்ம யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறாரு, யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாரு தெரியுமா? சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சேல்ஸ் பர்சன்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாரு. ஏன்னா அது அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்கங்கிறது. இங்கிருந்து ஈரோடு போகிறக்கு வழி என்னென்னா, ஈரோடு போனவங்ககிட்ட கேட்கணும். அதை விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாமல் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் ஈரோடு வழி கேட்டால் அவங்க எப்படி சொல்லுவாங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா சேல்ஸு, எல்லாமே யாராவது ஒரு வகையில் சேல்ஸு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு பொருளை விற்றா மட்டும்தான் நம்ம கையில் காசு வரும். நம்மளோட சர்வீஸாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத சர்வீஸாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், சமையல் கலையாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் நம்ம எதையாவது ஒன்று விற்றோம்னா தான் அந்த சர்வீஸ் மற்றவங்க பெற்றுக்கிறது மூலிமா, ரிசீவ் பண்ணிக்கிறது மூலிமா நம்மளுக்கு பணம் வரும். ஸோ வேணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டே இருந்தால் மறந்துடுவோம். ஏன்னா டெய்லி பேசிஸில் நம்ம லைஃப்பில் என்னெல்லாமோ நடக்குது. ஸோ நம்ம அதை கரெக்டாக அப்ளை பண்ண முடியறதில்ல.
ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒன்று நினச்சி தான் காலையில் எந்திரிப்போம். ஆனால் அது பாட்டில் நம்ம லைஃப் நம்மளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம நினச்சது எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 3 நாள் கழிச்சு பார்த்தா நம்ம இது செய்யணும்னு நினச்சோம், நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து எழுதி வச்சுக்கணும். அதை எழுதி வைக்கும்போது என்னாகுன்னா, நம்ம மனசில் நினச்ச அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு வடிவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அப்போ அதை நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம். இது இது வேணும், இது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் எழுதிட்டோம். ஒரு மேப் மாதிரி போட்டுட்டோம். இதை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டாக நம்ம எழுதிக்கணும். நம்ம வந்து எழுதியெல்லாம் வச்சுட்டோம். எழுதி வச்சுட்டு என்ன பண்ணணும், இம்மிடியேட்டாக போய் ஒரு தலகாணிக்கு அடியில் அதை வச்சிடணும். வச்சு கூடவே மயிலிறகு இருக்கும் பார்த்திங்களா, அதையும் உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம பார்க்கணும். கொச்சன்னு மயிலிறகு என்ன பண்ணணும்னா குட்டி போட்டு வச்சுருக்கோம். அப்போ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். கரெக்டுங்களா? அப்படி கிடையாது. இப்போ வந்து இது ஒரு ஃபார்மேட்டாக நம்ம ஒரு 5 ஸ்டெப் பார்த்துட்டோமா, 6வது ஸ்டெப்பில் வந்து நம்ம அதை என்ன பண்ணணும், திட்டத்தை செயல்படுத்தணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணால் தாங்க எதுவுமே நடக்கும். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சா தான் சாப்பாடாகும். அடுப்பு தனியாக ஒரு பக்கம், பாத்திரம் தனியாக ஒரு பக்கம், அரிசி தனியாக ஒரு ட்ரம்மில் இருந்தால் சாப்பாடு எப்படி பிளேட்டுக்கு வரும்? அதே மாதிரி தான் நம்ம எழுதி இது பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான ஆக்ஷனில் நம்ம இறங்கணும். இது செஞ்சால் தான் நாம் மூவ் ஆன் ஆகணும். நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு எல்லாரும் வீடியோவே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எதுவும் நடந்துராது. அடுத்தது டெய்லி ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சா போதுங்க. டெய்லி ஒரு ஸ்டெப்பு, ரொம்பலாம் தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்டெப்பு. இன்றைக்கி ஒன்று பண்ணணும், ஒரு டெய்லரிங் கற்றுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னா எடுத்த உடனே எல்லாமே கற்றுக்க முடியாது. ஆரி ஒர்க்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷன் டிசைனிங், ஸ்கேலப் டிசைனிங்கு எல்லாமே நிறைய இப்போ வந்து தைக்கிறாங்க. அப்போ எடுத்த உடனே ஸ்கேலப் அந்த பெண்டாக ஓட்டுறது வந்துடாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கோட் அடித்து பழகணும். ஃபஸ்ட்டு நூல் வந்து மிஷினில் கோர்த்து பழகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எந்த வேலையிலையுமே அப்படி தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சு தான் ஒரு வேலையை வந்து நம்ம முடிக்க முடியும். இது வந்து இந்த புக்கில் ஒரு சின்ன ஒரு 7 பாயிண்ட் சிம்பிள் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு என்ன வேணுங்க டிசைட் பண்ணணும். 2வது அதையே எழுதி வச்சுக்கணும். 3வது அதுக்கான ஒரு டியூரேஷன், அதாவது டைமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 4வது நம்மளுக்கு அது அடையணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எழுதிக்கணும். இப்போ ஒரு கார் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு டயர் வாங்கணும், அப்புறம் ஸ்டேரிங் வாங்கணும். அப்படி அர்த்தம் கிடையாது. ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணுமா? இப்போ கார் வாங்கணுன்னா காராக தான் நம்ம வாங்க முடியும். நம்ம போய் டயர் வாங்கி எல்லாமே என்ன ஃபிக்ஸாக பண்ண முடியும்? அப்படி இல்லை. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வாங்குறதுக்கு உண்டான பணம். 1 லட்ச ரூபா கார் வாங்குறோன்னா ஒரு 1.5 லட்சமாவது நம்ம பே பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த 1.5 லட்சத்துக்கு என்ன சோர்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும். இது பாசிபிளா, இது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு. அதே மாதிரி மேக்ஸிமம் கடன் வாங்கக்கூடாதுங்க. கடன் வாங்கினோம் அப்படின்னாலே நம்ம நிம்மதியை நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நிம்மதியான சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது. ஸோ இதை எப்போவுமே மைண்டில் வச்சுட்டு தான் ஒரு ஆடம்பர பொருள் நம்ம எப்போவுமே வாங்கணும். நம்ம எழுதின அந்த என்னென்ன பண்ணணுங்கிற ஸ்டெப் அப்புறம் இதுக்கப்புறம் இது அப்படிங்கிறத நம்ம செய்ய தெரியணும் ஃபஸ்ட்டு. கடைசியில் செய்கிறத தூக்கி முதல்ல செய்யக்கூடாது. முதல்ல செய்கிறத தூக்கி நடுவால் செய்யக்கூடாது. யாராவது வந்து ரேஸ் கார் ஓட்டுறாருல, கார் வந்து ஓட்ட ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு 10 பேர் அந்த கார் மேலே போய் பாய்வாங்க, குப்பர் அடிச்சு விழுவாங்க. அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை தான் செய்வாங்க, டக்குன்னு கார் ரெடி ஆயிரும். இதே நம்ம வந்து லோக்கலில் ஒரு மெக்கானிக் கிட்ட போய் விட்டோம்னா ஒரு சின்ன டிவிஎஸ் ரெடி பண்ணுறது கூட ஒரு 10 நாள் 5 நாள் நிறையா நடக்கணும். ஏன்னா ஒருத்தர் பல வேலை செய்கிறாரு, அதனால அந்த வண்டி ரெடியாக டைம் ஆகும். ஆனால் அந்த ரேஸ் டைமில் அவங்களுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு வேலைன்னு சொல்லி அவங்க அந்த வேலையை மட்டும்தான் அந்த மெக்கானிக் செய்வார். எல்லாருமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அப்டேஷனே ஆகலை அப்படின்னா, ஜிபே பண்ண தெரியாது அப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளோ பக்கம் வந்து கேஷ் ஹேண்ட்லிங் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேஷன் ஆகிக்கணுங்க. அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்ன்னு சிலது இருக்கும். சிலர் நல்லா பேசுவோம், சிலர் நல்லா சமைப்போம், சிலர் நல்லா வண்டி ஓட்டுவோம். இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயும் நம்ம சில ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபேவராக நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நம்மளோட லைஃப்பை ஒவ்வொரு நாளும் அப்படி ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி வாழ்கிற நாள் தான் உண்மைங்க. தூங்கி எந்திரிச்சா இந்த வாழ்க்கை உண்மையாக இல்லைன்னு தெரியல. ஏன்னா பொட்டுன்னு ஹார்ட் அட்டாக்கில் போகிறாங்க நல்லா இருந்தவங்க பூரா. அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாங்க, இடம் காலியாகிட்டே இருக்குது. திறமையை அதிகரியுங்கள்.
எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்த பிறந்துருச்சு, சமைச்சோமா, ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, இருந்தோமா, அப்படியும் வாழலாங்க. அதுவும் வாழ்க்கை தான், அப்படியும் வாழலாம். யாரும் நம்மளை எதுவும் சொல்ல போகிறதில்ல, தடி எடுத்துகிட்டு அடிக்க போகிறதில்ல. ஆனால் நம்மளுடைய ஓன் டேலண்ட்டை நம்ம வந்து டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிக்கிறோம், நம்மளோட ஓன் திறமையை நம்ம வளர்த்திக்கிறோம். அப்படிங்கிற போது நம்ம மேலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மதிப்பு மரியாதையும் வருங்க. நம்ம 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம்? பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருச்சிபாளையம் போக வரைக்கும் ஒரு 5 ரூபா காசை மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த செருப்பு தேய தேய நடந்து போவேங்க நான். ஏன்னா ஆஃபீஸ் போகும்போது அந்த 5 ரூபா பஸ்ஸுக்கு கொடுக்குறதா அப்படின்னு அப்படி நடந்து போவேன். இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்டைல் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது, நம்மளை நம்பி ஒரு தனியாக ஒரு வண்டி வாங்கி கொடுத்து நீ போம்மா அப்படின்னு அனுப்புகிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து பழக்கி விட்டு, நம்ம அப்டேஷனாக ரெடியாக இருந்தால் தானே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க அவங்களும் ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்குது. அப்படிங்கிற போது நம்மளை நினைக்கும் போது நம்மளுக்கே அந்த ரோட்டில் போகும்போது நான் நினச்சி பார்த்துக்குவேன், இந்த ரோட்டில் இந்த முக்கில் இன்னமும் அந்த முக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்த போலீஸ் நாள்கிட்ட பார்த்திங்கன்னா லொங்கு 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 லொங்குன்னு நடந்து போகிற மாதிரியே இருக்கும் காலையில் 8:30 மணிக்கு இந்த வேறு வெயிலில். ஆனால் இப்போ அதே ரோட்டில் நான் என் பசங்களை காரில் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வரேங்கிற போது நான் நினச்சிக்குவேன், எவ்வளோ அப்டேஷன் ஆகிருக்கிறோம். நம்மளும் அதே இடத்துல தேங்கி கிடக்கல, கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப் நம்ம லைஃப்பில் முன்னாடி எடுத்து தான் வச்சுருக்குறோம். இந்த தைரியம் வேணும் இல்லையா? அந்த தைரியத்துக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? அந்த சப்போர்ட்டுக்கு நான் உண்மையாலுமே கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க. அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு வீட்டில் அவர் எனக்கு. அதில் ஏன் செய்யணும், நம்ம யாருக்காக செய்யணுங்கிற அந்த ஒய் இருக்கணுங்க. யாருக்காக நம்ம மாறணும், யாருக்காக இந்த வேலையை செய்யணும்? வீட்டில் எல்லாரும் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டே இருந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக யாருக்காகவும் அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். இப்போ வந்து எல்லாமே நம்ம உள்ளங்கையில் கிடச்சிருது. ஆனால் அது பயன்படுத்துறது வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், அதோட கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோமா, இல்லை நம்ம கண்ட்ரோலில் அது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைமு நம்ம வந்து செக் பண்ணிக்கணுங்க ஒவ்வொரு டைமு. ஏன்னா ரீல்ஸ் ஆன் பண்ணால் அப்படியே டைம் போகிறதே தெரியறதில்ல. காலையில் உட்காந்தா மத்தியானம் டக்குன்னு ஓடிடுது, பசி எடுக்கும்போது தான் மத்தியானம் ஆயிடுச்சுன்னே நம்மளுக்கு தெரியுது. அப்படிங்கிற போது நம்ம யார் கண்ட்ரோல் இருக்கிறோன்னு தெரியுமா? மொபைலோட கண்ட்ரோலில் இருக்கிறோம். இதுவே ஃபோன் வருது அட்டன் பண்ணுறா, தூக்கி தூர வச்சு போட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம அது கண்ட்ரோலில் கிடையாது. இப்போ ஃபோன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளை விட பெஸ்ட்டாக இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வேலை இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து சொல்லணும்னு நினச்சது ஜஸ்ட் இந்த புக்கை பற்றி இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த 2-3 நாளாக சொன்ன மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். பட் என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்ட அந்த ரெக்வஸ்ட்னால் நான் வந்து புக்கில் என்ன இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ஹைலைட்ஸு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். லலிதாம்பிகா ஹப் அப்படிங்கிற சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். அது என்னெல்லாம் நான் கொண்டு போகிறேன், என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொருத்தரும் சொல்கிறத வச்சு நான் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கேன். நானும் அப்டேஷன் ஆகிட்டு தாங்க இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.